பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடு ஏற்படுத்தி அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரோ 3 பேரோ நாம் தலை எங்கே கூடியிருக்கிறீர்களோ இங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் சமூகத்தை எங்கள் மத்தியில் தாங்கப்பா. ஆண்டவரே முழுவதுமாக ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே இறுதிய கதவுகளை திறந்தருளுங்க. ஆண்டவரே கொடா கொடை ஸ்தோத்திரம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உங்கள் சமூகம் பிரசனம் கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு போஷனாக நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாக பேராக பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மோசமாக இருந்தாலும், மழை பெய்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவனாக இருக்கிறீங்க, நீங்கள் மாறாதவர். ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். என் பெலனே சோத்திரம், என் மகாபெரிய பலனே சோத்திரம், நான் நம்பியிருக்கிறவரே சோத்திரம், என் பெலனும் கீதமுமானவரே சோத்திரம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே சோத்திரம், என் கைகளை போருக்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தரே சோத்திரம், என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தரே, இஸ்ரவேலின் ஒளியானவரே சோத்திரம், ஜனங்களுக்கு கொடியாக நிற்பவரே சோத்திரம், என்னை தேற்றுகிறவரே சோத்திரம், எங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறவரே சோத்திரம், எங்களை நீதிமானாக்குகிறவரே சோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவர். எங்கள் பலனும் எங்கள் பலனும் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே யூ ஆர் ஸ்ட்ரென்த், யூ ஆர் அவர் ரிவார்ட். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்க அப்பா. ஆண்டவரே எங்கள் மனது ஆண்டவரே நன்றியால் பொங்குறது சுவாமி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உண்மையே துதிப்போம், உண்மையே ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாரணேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே,
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆம், இதுவே நம்முடைய பாடல், இதுவே நம் வாழ்க்கை தத்துவம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் நான் துதிப்பேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவது. அவர் தான் நமக்கு சர்வமும். கோடாகொடி ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ரேணுகா சுரேஷும் சுரேஷ் ஜான்சனும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்கு இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஞாபகத்தை கூடிய ஒரு சத்தியத்தை ஞாபகப்படுத்துகிறார். God wants to remind you today, நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். என்னோட சேர்ந்து சொல்லுவோமா? நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். I am a distinguished person. நான் விசேஷித்தவன், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவள். என்ன விசேஷம் பிரதர், என்ன விசேஷம் சிஸ்டர்? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. God's very presence goes before you wherever you go, wherever you are. You are special. Hallelujah. நீ ஹோட்டலுக்கு போனோம், தோசைலாம் என்னங்க ஸ்பெஷல் தோசையான்னு கேட்பாங்க. ஐ எம் ஸ்பெஷல், நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். கர்த்தருடைய கண்களில், கர்த்தருடைய இருதயத்தில், கர்த்தருடைய சமூகம் என் வாழ்க்கையில் இருக்கு, என் குடும்பத்தில் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இளைப்பாறுதல், ரெஸ்ட் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க இந்த இளைப்பாறுதல் வார்த்தையை, இந்த ரெஸ்ட்ன்ற வார்த்தையை கரெக்டாக புரிய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட நீ பேசுகிறார். நீங்க ஒருவேளை நினைச்சுக்கலாம், ஐ எம் a very ordinary person, என் மத்தியில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு காட்ஸ் பிரசன்ஸ் இல்லை போலுக்கு, காட் இஸ் நாட் இன் மை லைஃப், காட் இஸ் நாட் அட் ஹோம், காட் இஸ் நாட் டு பி சீன். ஒருவேளை நினைச்சிருக்கலாம். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல். ஹல்லேலூயா, praise God. இந்த பகுதி இன்னைக்கு செய்தி தலைப்பு நாம் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். இந்த பகுதி யாத்திராமம் 33 அதிகாரம் 1 முதல் 17. இந்த பகுதி ரொம்ப தெரியும், நான் டீட்டெயில்ஸ்குள்ளே போக மாட்டேன். நான் எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு சாயங்கால கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க டெம்பரேச்சர் என்ன இருந்துச்சு, நீங்க மீட்டிங்கை முடிஞ்சு போகும்போது உங்க டெம்பரேச்சர் என்ன இருக்கு பார்க்க போறீங்க. There's going to be a transformation in your attitude, in your approach, in your confidence, in your hope, in your faith. There's going to be a transformation once again. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சவால். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அந்த ப்ராமிஸ் கண்டினியூ ஆகும். நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தருவேன், அந்த ப்ரொடெக்ஷன் கண்டினியூ ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட வர முடியாது, மை பிரசன்ஸ் வில் நாட் பி தேர். ப்ராமிஸ் இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஆனால்
பிரசன்ஸ் இருக்காது. ஏன், என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு? இந்த ஜனங்கள் ஒருபோதும் கீழ்ப்படியாத ஜனங்களாவே இருந்து கொண்டே இருக்காங்க. வணங்கா கழுத்து, hard hearted, stiff necked. They don't respond to my goodness. They don't change according to the grace they experience in the day to day life. அதனால promise intact, protection intact. நீங்க போங்க, பாலும் தேன் ஓட்டு தேசத்துக்கு போங்க. போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், வெற்றி இருக்கும். யாரையா எதிர்த்து வந்தாங்க அவங்க மேல எல்லாத்தையும் நீ மேற்கொள்வீங்க. போங்க, நான் மட்டும் உங்களோட கூட வர்றேன். My presence will not be there. 3ஆம் வசனத்தில் சொல்றாரு கர்த்தர், நான் உங்க நடுவே இருக்க மாட்டேன். அதான் இந்த சீரீஸ் உடைய மெசேஜ். நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன். காட்ஸ் பிரசன்ஸ் எப்படி இருக்க முடியும்? ஆம்னி பிரசன்ஸ், எங்கும் இருக்கிறவர். இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ் நாம் இங்கே பார்க்குறது அவருடைய மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், பிரதட்சியமான பிரசன்னம், உணரத்தக்க பிரசன்னம், உணரத்தக்க. யூ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பிரசன்ஸ். நான் ஆஃபீஸ்க்கு போனேன், இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் அவருடைய பிரசன்ஸ்னால் இதெல்லாம் மாறுச்சு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரசன்ஸ், உணரத்தக்க பிரசன்னம், மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ். நான் வியாதி இப்படி இருந்துச்சு, ஆனால் அவர் பிரசன்ஸ் நாடினேன், அவர் பிரசன்ஸ் வந்துச்சு, எனக்கு இப்படி விடுதலை கிடைச்சிச்சு. உணரத்தக்க பிரசன்னம், பிரதட்சியமான பிரசன்னம், மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ். இங்க என்ன சொல்றார் ஆண்டவர் 33:3, நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன். My manifest presence will not be there. There will be 3 P. My promise will be there, my protection will be there, but not my presence. Hallelujah. இப்ப என்ன நடந்துச்சு? இந்த ஜனங்க வேறொரு தேவனை தங்கள் முன்பாக செல்லும்படி தெரிந்து கொண்டார். இதனால தான் ஆண்டவர் சொல்றார். ஏன் பிரசன்ஸ் வர மாட்டேன்றதுக்கு ஒரு அருமையான அர்த்தத்தை சொல்றாரு, காரணத்தை சொல்றாரு. இட்ஸ் நாட் தட் காட் இஸ் ஆங்கிரி, இப்படி பண்ணிட்டாங்க கோபத்தில் இல்லை. இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் இன் ஆங்கர். ஆண்டவர் தன்னுடைய குணத்தை சொல்றாரு. நான் பரிசுத்தமான தேவன், நான் பாவத்தை சகிக்க முடியாத தேவன். இவங்க தொடர்ந்து பாவம் செஞ்சாங்கன்னா நான் இவங்களை அழித்து போட வேண்டிய சூழலை உண்டாயிருமே. பாருங்க, என்ன ஒரு ஹோலி நேச்சர் ஆஃப் காட். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஆங்கர். இந்த ஜனங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்படி கோபத்தை சொல்ல ஆண்டவரே இன்னும் பரிதாபப்படுறாரு. ஐயோ, நான் கூட வந்தேன்னா இவங்க தொடர்ந்து இப்படி இருப்பாங்க, நான் அவங்களை அழிக்க வேண்டிய சூழல் உண்டாயிருமே. நான் சுத்த கண்ணன். சேலஞ்ச், இந்த ஜனங்களுக்கு சேலஞ்ச். ப்ராமிஸ் இருக்குது, பிரசன்ஸ் இல்லை. ப்ராமிஸா பிரசன்ஸா? ஆசீர்வாதமா பிரசனமா? இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தாரை பார்த்து கேட்குற கேள்வி, உனக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதுமா, பிரசனம் வேணுமா? இதுதான் அன்னைக்கு ஜனங்களுக்கு முன்னாடி வச்ச கேள்வி. இட்ஸ் a சேலஞ்ச். ஆண்டவரே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதப்பான்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் டிசிஷன். இல்லை ஆண்டவரே நீங்கள் என்னோட வாங்க, அப்படின்னா தான் ஆசீர்வாதம். ஆண்டு சொல்கிறார், உனக்கு ஆசீர்வாதம் தர்றேன், ஆனால் பிரசனத்தை தர மாட்டேன். என்னுடைய மனைவி ரேணுகா சுரேஷ் அடிக்க சொல்லுவாங்க, இன்றைக்கி நிறைய பேர் ஒர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா there will be music but no presence of God. ஒர்ஷிப் எதை பண்ணுறாங்க? மியூசிக்கை ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. there is no presence of God. அருமையான ஒரு சூழ்நிலை, ஒரு சவாலான சூழ்நிலை. இப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் வேதம் சொல்லுது 4ஆவது வசனத்தில், துக்கித்தார்கள். they regretted. அப்படியே வருத்தம், பாரம் அவங்க மீது வந்துருச்சு. ஒரு மனமாற்றம் உண்டாகுது. வருத்தம் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் வாழ்க்கையை பற்றி. புலமும் ஐயோ ஐயோ வாசம், வாழ்க்கை மோசமாக போச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லையே இல்லையே இல்லையோ புலம்பு, ரிக்ரெட். ஆனால் ரிப்பன்டன்ஸ்,
ரிப்பன்டன்ஸ் இங்கே இருக்குது. என்ன பண்ணாங்களா? அவங்களுடைய ஆபரணங்களை, ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜுவல்ஸை கழட்டி போட்டு என்னென்னமோ மோசமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் தேட். இந்த இடத்துல என்ன குறிக்குதுன்னா, அவங்க வந்து தங்களை தாழ்த்துறாங்க. they humble themselves before God. முதல்ல கர்த்தர் முன்பாக தங்களை தாழ்த்தலை. நான் என் மாமிசம், என் சிந்தை, எனக்கு ஒரு தேவன் உண்டு பண்ணுவேன். இங்கே அப்படியே ரிவர்ஸில் they humble themselves before God. அப்போ ஒரு மனம் மாற்றம். ஸ்டேஜ் 1 ரிக்ரெட், ரெண்டாவது ரிப்பன்டன்ஸ், மனமாற்றம். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு? மோசே தலைவர், நானும் நீங்களும் குடும்ப தலைவர், குடும்ப தலைவி. நானும் நீ என்ன பண்ணணும்? இந்த பகுதி சொல்லுது. நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கே ஒரு தவறை உணர்றாங்களோ குடும்பத்தினர், எங்கே ஒரு மனமாற்றத்தை காண தூங்குறீங்களோ, 3வது ஸ்டேஜ் போகணும். பிரதர், சிஸ்டர், உங்கள் பொறுப்பு. 3வது ஸ்டேஜ் போகணும். அதான் மோசஸ் செய்கிறாரு. ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை அங்க உண்டு பண்ணுகிறார். பாளையத்துக்கு புறம்பே வைக்கிறார். வர்ஷிப் பண்றதுக்காக, தேவனை சந்திப்பதற்காக, தேவ வார்த்தையை கேட்பதற்காக, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, தேவனிடம் போய் தங்கள் தேவை சொல்வதற்காக. ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. இதில் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் புறம்பே வச்சாங்க பாளையத்தை விட்டு? ஜனங்கள் தேடி போகணும் ஆண்டவர்கிட்ட. நடுவில் இருந்துச்சுங்க ஆலயம். நான் போகும்போது பார்த்து ஒரு நிமிஷம் வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது ஆராதனை அல்ல, இது தேடுதல் அல்ல. ஐ மஸ்ட் டேக் எஃபர்ட்ஸ். ஐ மஸ்ட் ப்ரிப்பேர் மை செல்ஃப் அண்ட் கோ பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தட் இஸ் வர்ஷிப். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு. என்னது? முதல்ல மனம் வருதினார்கள், மனம் மாறினார்கள், உறவு எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு, உண்டாயிருச்சு. இப்போ மோசே ரைட் டைம் டு ப்ரே டு காட். ஹல்லேலூயா. ஒரு தைரியமான ஜெபம். இட்ஸ் a bold prayer, bold intercession. இந்த மாதிரியை நீ பிடிச்சுக்கொண்டு உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை நான் மாற்றணும். அதான் நீங்க பேசேஜ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்றது, நீ ஏனோ தானோ ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீ ஜெபிக்கணும். உங்க ஜெபம் மோசே ஜெபத்தை போல இருக்கணும். ஹல்லேலூயா. மோசே எப்படி ஜெபிச்சாரா? ஆண்டவர் எப்படி பேசினாரா? முகமுகமாய், சிநேகிதனை போல. என்ன அர்த்தம்? இன்டிமேட், நோ ஹோல்ஸ், எந்த தடையும் இல்லாம. சண்டை போட்டுட்டு இல்லை, சிநேகிதனை போல உரிமையோடு. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தையிலே பிடித்து கொண்டு மோசே எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லிக்கீங்களப்பா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க, தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க. அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும். எனக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு. என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீங்க. யூ நோ மீ காட். ஹல்லேலூயா. உமது கண்களில் கிருபை கிடைத்தது சொன்னீரே. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாருக்கும் ஒரு உணர்வு உண்டு. அடிக்கடி சொல்கிறோம், ஒரு நாளைக்கு பல முறை சொல்கிறோம் இந்த கிருபைன்ற வார்த்தையை. இந்த கிருபைன்ற வார்த்தையை, கிருபை என்ற ஆசீர்வாதத்தை, கிருபை என்ற சத்தியத்தை, கிருபை என்ற உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய ட்ரெஷர், இந்த கிரேஸை எப்படி வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டது இந்த பகுதி எடுத்து சொல்லுது. How to receive the grace, how to receive the blessings of grace. Hallelujah. தொடர்ந்து மோசே சொல்ற ஜெபம், இந்த ஜாதி உம்முடைய ஜாதி. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஜாதினா இங்க தேசத்தை சொல்லுது. இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். ஆண்டவர் சொன்னாரு,
அவர் ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள்லாம் கண்ணுக்குட்டியை வச்சு பிறகு சொல்கிறாரு, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களை நீ கூட்டி போப்பா, உமது ஜனம். மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே இது என்னுடைய ஜனம் அல்லப்பா, இது உம்முடைய ஜனம். நான் நீங்கள் ஜெயிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே இது என்னுடைய குடும்பம் இல்லப்பா, இது உம்முடைய குடும்பம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் குறை இருக்கலாம் ஐயா, குடும்பத்தில் குறை இருக்கலாம் ஐயா, இது உமது குடும்பம் ஐயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரா? உங்கள் ஜபத்தை நீங்கள் எப்படி மாற்றணும்னு சொல்கிறாரா? ஜபத்தை நீங்கள் மாற்றி பாருங்க. கிருபையை பிடித்து கொண்டு, கிருபையை தொங்கிக் கொண்டு, ஹோல் கிரிப் பிடிச்சுக்கோங்க. அந்த கிருபன்று அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். முன்பாக செல்லுன்ற வார்த்தையை நீ மாற்றி என்ன சொல்லலாம்? என் கர்த்தருடைய சமூகம் என் குடும்பத்தில் இருக்கும். நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் அந்த இளைப்பாறுதல் வார்த்தை மூலமாக உங்களோட ஆண்டவர் ஒரு புது கண்ணோட்டத்தின் மூலமாக உங்களோட பேச போகிறார். ஹல்லேலூயா. திருப்பியும் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆன்சர் சொல்லிட்டார். ஏன்னா கிருபையை பிடிச்சி கேட்குறாரு இவர். பைபிளில் ஒரு அருமையான சத்தியம் இருக்குது. இரக்கமா நியாயமா அப்படின்னா, எங்கெல்லாம் இரக்கத்தின் அடிப்படையில் கேட்கப்படுதோ அங்கெல்லாம் இரக்கம் வெற்றி பெறுமா. Mercy will triumph over righteousness. ஆண்டவர் God is a righteous God. ஆனால் அந்த கிருபையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே உமது கிருபை, ஆண்டவரே உமது தயவு, ஆண்டவரே உமது இரக்கம், நீங்கள் கிருபையை பிடிங்க. Grace will triumph. கிரேஸ் மூலமாக வெற்றி, வர வேண்டிய தண்டனை, வர வேண்டிய பிரச்சனை, வர வேண்டிய நியாய தீர்ப்பு எல்லாம் விலகி ஓடி போகும். கிரேஸ் ட்ரையம்ஸ், mercy triumphs. கர்த்தர் பதில் கொடுத்தார், என் சமூகம் முன்பாக செல்லும், நீ உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் பிரசன்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், so important. Going forward is not important. அருமையான சகோதரனே, முன்னேறி செல்வது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தோடு முன்னேறி செல்வதுதான் அதான் அர்த்தம். நத்திங் கிரேட். பால் என்ன தேன் என்ன யூஸ்லெஸ். மில்க் விதவுட் காட் இஸ் யூஸ்லெஸ். ஹனி விதவுட் காட் இஸ் யூஸ்லெஸ். ஹாப்பினஸ் விதவுட் காட் இஸ் யூஸ்லெஸ். Money without God is useless. Health without God is useless. Hallelujah. I cannot enjoy. One cannot enjoy. மனுஷனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும், கர்த்தர் இல்லைன்னா அந்த மெய்யான தேவ சந்தோஷம் இல்லை, அனுபவிக்க முடியாது. பத்திரத்தில் அவர் பேர் இருக்கும், இவருக்கு இங்கே 1000 ஏக்கர் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் சொல்லும் இவருக்கு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு, பட் he'll be a miserable man. அவர் லைஃப் ஒரு மிசரபிள் லைஃப். ஹல்லேலூயா. இதான் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா விசேஷம் என்ன? புரியுதா? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் யூ? டோன்ட் திங்க் யூ ஆர் ஆர்டினரி, யூ ஆர் ஸ்பெஷல். நீங்கள் விசேஷித்தவர்கள். யூ ஆர் a distinguished person. உங்களுடைய டிஸ்டிங்விஷிங் மார்க் என்னது? நம்ம நிறைய நேரத்தில் போனால் உங்களுக்கு அடையாளம் சொல்லுங்க, டிஸ்டிங்விஷிங் மார்க் சொல்லுவாங்க, ஒரு மச்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும், எனக்கு ஒரு மூக்கு இருக்குங்க எழுதிக்கோன்னு சொன்னால் எழுதுவோமா? எல்லாருக்கும் இருக்குது மூக்கு, எல்லாருக்கும் 2 கண் இருக்குது. தட்ஸ் நாட் த டிஸ்டிங்விஷிங் மார்க். எனக்கு இந்த ரைட் ஹேண்டில் இங்கே ஒரு பெரிய தழும்பு இருக்குது, எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஆர்மில் ஒரு பெரிய மச்சம் இருக்குது. இதுதான் டிஸ்டிங்விஷிங் மார்க். எனக்கு உங்களுக்கு என்ன மார்க்கா? கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தரிடம் மோசே திருப்பி சொல்றாரு, அதே ஜெபத்தை கேட்கிறாரு. ஆண்டவரே நீங்க வரணும் ஐயா, நீங்க வரணும் ஐயா, நீங்க வரணும் ஐயா. நீ ரொம்ப இன்னும் எம்ஃபேட்டிக்கா ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறாரு, அழுத்தம் திருத்தமாக ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறாரு. நீங்கள் எங்களோட கூட வரல, உங்க சமூகம் எங்களோட கூட வரலன்னா எங்களை இந்த இடத்தை விட்டு கொண்டு போகாதீங்கப்பா. ஹல்லேலூயா. What a wonderful prayer. What a wonderful soul.
What a wonderful equation. What a wonderful valuation of God's presence. Hallelujah. Glory to God. ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருந்தோம்னா இப்படி தான் நமக்குள்ள அந்த வேல்யூ வர துவங்கும், அந்த நன்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ப்ரெசன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு அது இம்பார்ட்டண்ட் இல்லை, எனக்கு இது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஹல்லேலூயா. ப்ராமிசர் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் த ப்ராமிஸ். ஹல்லேலூயா. நிறைய பேர் வாக்குத்தத்தம் இருப்பாங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களோட வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இருக்கிறார். உங்க கையில் வாக்குத்தத்தம் இருக்கு பிரதர், சிஸ்டர். அதோட வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உங்களோட கூட இருக்கிறார். இப்ப மோசே கேட்கிற ஒரு அருமையான கேள்வி, ரொம்ப பியூட்டிஃபுல் கேள்வி. ஆண்டவரே, உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று நான் எதனால் அறிவேன்? ஹல்லேலூயா. உமது கண்களில் யாத்திரா 33:16 உமது கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? இந்த கிரேஸ் சொல்கிறோமே, இந்த கிரேஸ் எப்படி ஆண்டவரே லைஃப்பில் ஆப்ரேட் ஆகும்? ஹல்லேலூயா. Praise God. God is speaking to you. Hallelujah. எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. Your presence, your manifest presence, உன் பிரதிச்சமான பிரசனம் எங்களோடு வருவதனால. அதே மாதிரி தொடர்ந்து பேசுறது, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணோம். நாங்கள் விசேஷித்தவள் என்பதை விளங்க பண்ணோம். ஹல்லேலூயா. கிரேஸ்னா என்னது? லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது எப்படி வருது? உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் ஸ்பெஷல், நாங்கள் டிஸ்டிங்விஷ்ட் பீப்புள். நான் விசேஷித்தவன். அருமையான சகோதரியே, நீங்கள் விசேஷித்தவள் என்பது விளங்கும். It will be known, it will be revealed, it will be understood, it will be felt, it will be realized. Hallelujah. It will be your daily, day-to-day experience. Amen சொல்லுங்க. Amen சொல்லுங்க. Hallelujah. நான் விசேஷித்தவன் என்பது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்னால் உணர முடியும். Praise God. நான் விசேஷித்தவன், நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படின்னா என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில? என்ன நடக்குது என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில? கர்த்தருடைய பிரசன்ஸ் என்னோட வரும்போது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கின்றன. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வாதமான கதவு அடைக்கப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் இன்னைக்கு ஆப்ரேட் ஆகுது. நான் விசேஷித்தவன். கர்த்தருடைய பிரசன்ஸ் எனக்கு முன்பாக செல்கிறது. எனக்கு முன்னால் தடைகள் எல்லாம் தகர்த்திருக்கிறார். மை டோர் இஸ் ஓப்பன். மை டோர் ஆஃப் பிளெஸிங் இஸ் ஓப்பன். ஹல்லேலூயா. நான் விசேஷித்தவள். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இதுக்கு முன்பாக செய்ய முடியாத காரியங்கள்லாம் இப்ப நான் லெகுவாக செய்ய முடியும். அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. You can expect a miracle today. You expect a miracle today. உங்க மனசுல ஒரு தோணும், இது ஒரு பெரிய வியாதி, இந்த பிரச்சனை போகவே போகாது. டாக்டர் இப்படி சொல்றாரு, மருத்துவ ரீதி என்ன சொல்லுது? That's okay, that's truth. But there is something called a divine truth. மெடிக்கல் ட்ரூத்தை காட்டும் அதிகமானது, மெடிக்கல் ஃபேக்டை காட்டும் அதிகமானது டிவைன் ட்ரூத். டிவைன் ட்ரூத் says our God is a miracle working God. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். மனிதர் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்க துவங்கும். கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்க முன்பாக செல்லும் போது. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுறேன். நான் சோமலாத போது கர்த்தருடைய பிரசன்ஸ் என்னோட இருந்துச்சு. கடைசியில் அற்புதமாக சுகம் பெற்றுட்டேன். மெடிக்கல் பில் செட்டில் பண்ணோம். பேங்க்கை சொல்லிட்டாங்க, உங்கள் மெடிக்கல் பில்லுக்கு நாங்கள் செக் கொடுத்துட்றோம், நீங்கள் செக்கை போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் கொடுத்துருங்கன்ட்டு. செக்கு கையில் சேர்ந்துருச்சு, பில் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக.
நான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே எல்லாம் நோ டியூ கிளியரன்ஸ் வாங்கணும். அப்போ ரேணுமா வந்து அந்த கவுண்டருக்கு போகணும். அந்த வார்ட் பாய் கூட்டு போகிறாரு. ரேணுமா கையில் செக்கை பார்த்தோன்னா வார்ட் பாய் சொன்னார், அம்மா இது பேஜாருமா, செக்கெல்லாம் வாங்க மாட்டாங்கம்மா, என்ன நீ ஒன்றும் நடக்காதுமா அப்படின்ட்டு. அப்போ ரேணுமா சொன்னார், ரேணுமா சொன்னது, எனக்கு முன்பாக யார் போகிறா தெரியுமா? அந்த வார்ட் பாய்க்கு ஒன்றுமே புரியலை, யாருமே இல்லை. எனக்கு முன்பாக இயேசு போகிறார், நான் செக்கை கொடுப்பேன், அவங்க பாருங்கள் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. செக்கை போய் கொடுத்த உடனே ஆஸ்பத்திரி ஒன்றுமே சொல்ல, வாங்கிட்டு நோ டியூஸ் கொடுத்துட்டாங்க. இதுதான் மனிதர் கண்களில் தயவு கிடைக்கும், அடக்கப்பட்ட கதவுகள் திறக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள ஒரு ஹோப் உண்டாகும், ஒரு ஹோப் உண்டாகும். அது வரைக்கும் ஒரு ஹோப் இருக்காது, அது நடக்குமா இது நடக்காதா. ஆனால் ஆண்டோட பிரசன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு புரியும், நான் ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஐ ஆம் டிஸ்டிங்விஷ் பர்சன், நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள் என்ற உணர்வு வர 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 உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அதை நான் எளிதாக செய்ய முடியும், இந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா, you will be a hope-filled person. ஹல்லேலூயா, உங்களால் தைரியமாக இதெல்லாம் செய்ய முடியும். பல நேரங்களில் இந்த தைரியம் இருக்காது, என்னால் செய்ய முடியுமா, that appears to be too big for me, என்னால் முடியுமா முடியாதா, நடக்குமா. நடக்கக்கூடாத காரியங்கள் 4 காரியங்கள் இருக்கலாம், அதை பார்க்க துவங்குவோம். ஆனால் நான் விசேஷித்தவன், கர்த்தருடைய சமூகம் எனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய பிரசன்ஸ் குடும்பத்தில் இருக்குன்ற உணர்வு சத்தியம் எனக்குள்ள செயல்படும் போது என்ன சொல்வேன், மூவ் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கும் ஜனத்துக்கும் இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட் முடிக்க போறேன், ரெஸ்ட். இன்னைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தோட இந்த ரெஸ்ட்டை பார்க்க போறோம். ஆண்டோட பிரசன்ஸ் என் வாழ்க்கையில் இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இளைப்பாறுதல், உங்கள் லைஃப்பில் இளைப்பாறுதல், உங்கள் குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் ஆப்போசிட் இருக்குது டயர்ட், பாடி டயர்ட், பாடி டயர்ட், சோர்ந்து போயிட்டேன், பலவீனப்பட்டு போயிட்டேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், ஆனால் திருப்தி இல்லை, ஆனால் தேவை சந்திக்கப்பட முடியல, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களோடு இருக்கு. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த பிரசன்ஸ் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரும். ஹல்லேலூயா. செய்கிறது வாய்க்கும், செய்கிறது வாய்க்கும் போது உங்கள் வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்படும், மனசில் திருப்தி உண்டாகும், உங்கள் ஆத்மால ஒரு இளைப்பாறுதல். என்ன நேரம் பார்த்தா இன்னைக்குள்ள லாங்குவேஜ் பார்த்தல டென்ஷன், பேஜார், பயங்கர டென்ஷன் பார்ட்டி, டார்ச்சர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி, இது நடக்குமா நடக்காதா, ஒரு ஊஞ்சல். இது நடந்தால் என்ன ஆகும், நடக்க என்ன ஆகும். ஆனால் எனக்கு உங்களுக்கு ஒரு சத்தியம் இன்னைக்கு இறங்குது, நான் விசேஷித்தவன். பிரதர் சிஸ்டர், நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த சத்தியம் சொல்லும், எனக்கு ஆண்டவர் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், அவருடைய பிரசன்ஸ் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 20:1. பைபிள் இருக்கவங்க பைபிள் திறந்து பார்த்துக்கோங்க. நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தத்துக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போகிற, உனக்கு முன்னால் சத்ரு, வியாதி என்ற சத்ரு உதாரணத்துக்கு, இதை மீட் பண்ண போகும்போது ஓன்ட்ட இருக்க ஆயுதங்களை காட்டிலும் அவன்கிட்ட அதிகமான ஆயுதங்கள் இருக்குது, ஓன்ட்ட இருக்க ஆட்களை காட்டிலும் அங்கே அதிகமான ஆட்கள் இருக்குது, ஓன்ட்ட உள்ள பலனை காட்டிலும் அங்கிட்ட உள்ள ஆட்கள் பெரிய ஆட்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பயப்படாதே. ஹல்லேலூயா.
நான் நினைச்சேன் சின்ன வியாதின்ட்டு டாக்டர் சொல்ற பார்த்தா இது பெரிய பிரச்சனை போலுக்கே, இது ஆப்ரேஷன் பண்ணும் போலுக்கே, ஆப்ரேஷன் பண்ணாலும் நடக்காத போலுக்கே, நான் என் குடும்பத்தில் இந்த ஒரு காரியம் நடக்க நினைச்சேன் ஆனால் நடக்காத போலுக்கே, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கே, இத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கே. பயப்படாத. என்ன சொல்ல வர கடைசியில், உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. When God's presence is with you, கர்த்தருடைய பிரதிச்சயமான பிரசன்னம் உங்களோட இருக்குது பிரதர் சிஸ்டர். இதை உங்களை விசேஷித்தவராக மாற்றுகிறது. உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன், எனக்கு ஒரு ரியலைசேஷன். கண்களை மூடி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, எங்களோட நீங்க பேசுறதுக்கா நன்றி அப்பா. இன்னைக்கு இந்த கூட்டத்து முடிவில் நாங்கள் ஒரு உணர்வை பெற்று ஒரு நிச்சயத்தை பெறுறோம். ஐயா, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள், நீர் எங்களோட கூட இருக்கிறீராப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருக்கிறதுனால ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல், ரெஸ்ட், என் மனசுல ரெஸ்ட், என் சரீரத்தில் ரெஸ்ட், என் ஆவில ரெஸ்ட். எனக்கு அலைக்கழிப்பு இல்லை, டென்ஷன் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை. நீங்க என்னோட கூட இருக்கீங்க அப்பா. உன் பிரதிச்சமான பிரசன்ஸ் என் குடும்பத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உணர்வோட இன்னைக்கு நான் முன்னேறி செல்றேனையா. I go forward with this assurance, with this assurance. இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை கடவுள் கொடுத்திருக்கார். உங்களுக்கு தேவன் நிச்சயத்தை கொடுத்திருக்கார், நிச்சயத்தை கொடுத்திருக்கார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். 91 சங்கீதம். அதற்கு முன்னால் ஒரே ஒரு ஸ்டான்ஸா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91 சங்கீதம் 10 வசனமே அறிக்கை செய்வோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்வேன். அவர் உன்னை வேடனை கணிக்கும், அவர் உன்னை வேடனை கணிக்கும், பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார், பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து, உன் கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான உனக்கு கர்த்தரை தாபரமாக கொண்டாய், உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமாக by faith, கர்த்தருடைய வார்த்தை அடிப்படையில் faith இருக்கு. இதை அறிக்கை பண்ணும்போது என் வாழ்க்கையில இது நிறைவேறும். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். in the name of Jesus, the name of Jesus. கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக சிஸ்டர் ரமோலா தாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபிப்போம். துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நல்ல மாலை நேரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நீங்க எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா, நாங்க உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை என்னும் பயணத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லணும் சுவாமி.
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குதுன்னு நாங்க சகோதரன் மூலம் அறிந்து கொண்டோம். அந்த இளைப்பாறுதல் எங்க ஒவ்வொருவர் குடும்பத்திலையும் இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது போல இது எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி எங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களோடு இந்த வசனத்தின் மூலமா பேசி எங்களை விசேஷித்தவர்கள் என்பதை ஆண்டவரே புரிந்து கொள்ளும்படியா நாங்க அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள், நீங்க எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த சர்வ லோகத்தை உண்டாக்கின தேவன் நீங்க உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீங்க சென்று கோணலான எல்லாவற்றையும் செவையாக்குகிறீங்க. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நீர் இன்றைக்கு கொடுத்த அந்த மன்னாவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத நாங்க எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே நாங்க இந்த உணர்வை எப்போதும் எங்களுக்குள்ள கொண்டு ஆண்டவரே நாங்க விசேஷித்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. நாங்க விசேஷித்தவர்களா உமக்கு நாங்க விசேஷித்தவர்களா இருப்பதனால சங்கார தூதனுக்கு எங்க மேலேயோ எங்க குடும்பத்தின் மேலேயோ ஆண்டவரே எங்கள் சுற்றார் மேலேயோ எந்தவித அதிகாரமும் செலுத்த முடியாது என்பதை நாங்க அறிக்கை செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில விசேஷமா அருமையான சகோதரனுக்காய் அருமையான சகோதரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அருமையான இந்த ஒரு கூடுகை ஏற்படுத்தி அவ்வப்போது எங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களுடைய வார்த்தைகளினால உற்சாகப்படுத்துகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2 பேரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஊழியத்தை ஆண்டவரே மென்மேலும் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா அவர்களை பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா நோய் நொடிகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் விசேஷித்தவர்கள் சுவாமி. ஆண்டவரே எந்தவித நோய் நொடியும் வியாதியோ அவர்களை மேற்கொள்ளவே முடியாதப்பா. உடைய அன்பு கரத்துல அவர்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த வேளையில கூட ஆண்டவரே இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரையும் நாங்க நினைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதன் மூலம் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை கொடுங்க சுவாமி. இந்த வேளையில விசேஷமா எங்களுக்கு கொரோனாவை நீங்க குறைத்து போட்ட தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கொரோனாவே இல்லை என்று சொல்லும்படியான கிருபைய கர்த்தர் தரும்படியா நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர்தான் இது செய்தீர் என்பதை இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே இதன் மூலம் அவர்கள் அநேகர் உம்மை அண்டிக் கொள்ள கிருபை கொடுங்க சுவாமி. வேதம் அப்படியாக சொல்லுகிறது, உம்மை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறது சுவாமி. நாங்களும் எங்க குடும்பங்களும் ஐயா எங்க தேசத்து ஜனங்களும் உம்மை அண்டிக் கொள்ள கிருபை கொடுங்க சுவாமி. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே எங்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. தேசம் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும் அறிவிலே வளர கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கவர்மெண்ட்டுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கவர்மெண்ட்ல இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் உண்மையாய் கடைசி வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே பரிதானம் வாங்காதபடிக்கு ஆண்டவரே தங்களுடைய கடமைகளை உண்மையோடு நிறைவேற்ற கிருபை கொடுங்க. அவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் பாதுகாப்பு கொடுங்க சுவாமி. நீங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க சீஃப் மினிஸ்டர் நம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவர்களை பொறுப்பேற்று ஞானம் கொடுத்து நடத்துங்க சுவாமி. இம்மட்டுமா நடத்தின தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் கிருபை வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்முடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஐயா அவர்களை ரட்சிக்கும்படியா நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. முழுவதும் இந்தியா முழுவதும் இந்தியா மாத்திரம் அல்லப்பா, பிற நாடுகள்லயும் இருக்கிற கொரோனா எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி சுவாமி இனி கொரோனாவே வராதபடிக்கு நீங்க இறங்கும்படியா நாங்க செபிக்கிறோம் சுவாமி. கிருபை பாராட்டுங்க.
இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தை முடிவு பரியந்தம் ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேசுதாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். துதிக்கின்றோம். இந்த யாத்ரா 33ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தபடி ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கித்து மனம் திரும்பி நகைகளை கழற்றி இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதே அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா கெஞ்சிருக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் துக்கப்படுகிறோம், ஆனால் மனம் திரும்புறதில்லை. அந்த மனம் திரும்புதலின் மூலம் அதை நாங்கள் கிரியில கொண்டு வருகின்ற மக்களா எங்களை மாற்றுங்க. அன்பு விலையேறப்பட்டது. நாங்கள் மனம் திரும்பி காரியங்களை சரி செய்யும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கிருபை பாராட்டுகிற தெய்வமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதற்கு ஆதாரமாக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருகிற தெய்வமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக சோஸ்திரிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் தெளிவுபடுத்தினதற்காக இந்த சமுதாயத்திலே நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டுகிறேன். உடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் ஆண்டுகிறேன். உம்மோடு உள்ள உறவிலே அன்பு பாராட்டுகிற மக்கள் ஆண்டுகிறேன். அந்த அனுபவத்தை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கூட்டி கொடுங்க. உங்களோடு உள்ள உறவிலே நாங்கள் வளர்ந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பயப்படாதே என்று நீ கொடுத்த அந்த ஊக்க வார்த்தைக்காக சொல்லிருக்கிறோம். மனம் திரும்புகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபையை சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை சொந்தமாக்கி கொண்டு உமக்குள் நிலைத்திருக்கவும் உம்மை பிரதிபலிக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து என்ன காரியங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுகிற மக்களாய் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக அமைய கிருபித்தார். தெய்வீக அன்பை அறியாத மக்களுக்கு அறிவிக்கிற மக்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நாங்கள் எல்லோருக்கும் விளங்க வைக்க எங்களுக்கு கற்பித்தார். அன்புக்காய் கிருபைக்காய் மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம். அருமையான சுரேஷ்காக சிஸ்டருக்காய் மீ சோஸ்திரிக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்கின்ற சுகங்களுக்காய் மீ சோஸ்திரிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியத்தின் பாதைகளை நீர் பயன்படுத்தி வருவதற்காய் எங்களுடைய ஐக்கியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் உண்மை சார்ந்து ஜீவிக்கிற தெய்வீகத்திலே உடைய பிரசன்னத்தை உணர்வதிலே முன்னேறி செல்ல எங்களுக்கு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் மீண்டுமா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நீர் எங்களை மீட்டுக் கொடுத்ததற்காய் சோஸ்திரம். இன்னும் ஆண்டவரே, எல்லா முன்னேற்றத்தையும் நீர் கொடுத்த ஆண்டவரே, ஒரு சுமூகமான சூழ்நிலையை எங்களுடைய சமுதாயத்துக்கு நீர் கொடுக்க வேண்டுமா கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்க்க